குரானிலும் அதாவது சையத் அகமது ஜித்தா, குரானிலும் ஹதீஸிலும் சூனியத்தை பற்றி பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தௌஹீத் கொள்கையுடையவர்கள் இந்த சூனியத்துடைய விஷயங்களை ஏற்க மறுக்கிறார்கள். இதனை பற்றிய கருத்து வேறுபாடு அதிகமாக இங்கு உலா வருகிறது. இதை பற்றி விளக்கம் தேவைப்படுகிறது. எனது கேள்வியின் சுருக்கம் என்னவென்று சொன்னால், நான் கீழே காட்டியுள்ள ஹதீஸ்களின் ஆதாரத்தின்படியும் குர்ஆன் ஆதாரத்தின்படியும் சூனியம் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மறுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டுட்டு சில ஆதாரங்களை போட்டிருக்காரு. திருக்குர்ஆன் 2:102, 6:7, 7:112, 7:116, 7:117, 7:120, 10:77, 20, 66, 67, 68, 69. அதுக்கப்புறம் புகாரி 5445, 5673, 5765, 5764, 665 இவ்வளோ போட்டிருக்காரு. இவ்வளோ ஹதீஸுகளை வைத்து பார்க்கும் பொழுது சூனியத்தை பற்றி நாங்கள் என்ன முடிவுக்கு வர்றது அப்படின்ட்டு போட்டு கேட்டிருக்கிறார். இந்த சூனியம் சம்பந்தமாக இந்த சகோதரர் கேட்டிருக்கிற இந்த வசனங்கள், இந்த ஹதீஸுகள், இது எல்லாத்துக்கும் சேர்த்த விளக்கமாக நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் என்ற தலைப்பில் ஒரு நூலே, பெரிய நூலே எழுதியிருக்கிறோம். அந்த நூல் உங்களுக்கு ஆன்லைன் pj.inல அடித்து என்ன செய்யலாம், அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கிடலாம், அல்லது விற்பனைக்கு கிடைச்சா வாங்கிக்கிடலாம். அந்த நூலில் என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், இது எல்லாத்துக்கும் பதில். என்னென்ன விஷயத்தை வேறு மாதிரி அர்த்தம் கொடுத்து திசை திருப்புகிறார்களோ அது எப்படியெல்லாம் தவறு என்பதை விளக்கி ஒரு வாதம் விடாமல் அத்தனை வாதத்திற்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த புஸ்தகம் இணைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டிருக்கிறோம். அதுபோக ஒரு ரமலான் மாதத்தில் ஒரு 10 நாள் இணைஞ்சிருக்கோம்னு கேட்டால், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம்ங்கிற தலைப்பில் தொடர் உரை 10 நாள் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அந்த 10 நாள் உரையிலையும் இந்த விஷயங்களை எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம், பதில் சொல்லியிருக்கிறோம். வேறு தனிப்பட்ட நேரங்கள்லையும் பதிலாக சொல்லியிருக்கிறோம். என்கிறா குர்ஆனில் கூட பில்லி சூனியம்னு அடிச்சிங்கன்னா அந்த சூனியம்ன்ற தலைப்பில் நிறைய விளக்க குறிப்புகள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொன்ன இந்த வசனங்களுக்கே நம்முடைய தமிழாக்கம் உங்கள் கையில் இருந்துச்சின்னு சொன்னால், இந்த வசனங்களுக்கே ஒரு நம்பரை போட்டிருப்போம். அந்த நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கேன், இதற்கான விளக்கங்கள்லாம் இருக்கும். அதனால் இது ஒன்றுக்கும் விளக்கி சொல்வதாக இருந்தால் அது ஒரு 3-4 மணி நேரங்கள் தேவைப்படும். அவ்வளோ ஆதாரங்களை வைத்து ஒன்றுக்கு ஒன்று இணைத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி சுருக்கமாக என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு அதை விளக்கிறோம். ஏன்னா விரிவாக நீங்கள் வழங்கி கொள்ள விரும்புனீங்க என்று சொன்னால் கொஞ்சம் சிரமம் பாராமல் அந்த புஸ்தகத்தை படிங்க. பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிற தலைப்பில் உள்ள புஸ்தகத்தை நீங்கள் படிங்க. அதில் என்ன காட்டுறாருன்னா, ஒரு வசனத்தை காட்டுறாரு, 6-7 வசனத்தை குறிப்பிடுறார் இந்த சகோதரர். உளவு நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாசின் ஃபலமசூஹு பி ஐதீஹிம் லகாலல்லதீன கஃபரு இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். அதாவது நம்ம குர்ஆனை அல்லாஹ் கொடுக்குறான்ல, குர்ஆனை அல்லாஹ் எழுத்து வடிவமாக கொடுக்கல, ஓதி தான் காட்டுறான். ஜிப்ரீல் மூலமாக ஓதி தான் காட்டினானே தவிர ஒரு புஸ்தகமாக ரெடி பண்ணி இந்தா இதை வச்சிக்க என்று ரசூலுல்லாவுக்கு வேதம் கொடுக்கப்படலை. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கொடுக்கப்படலை. நம்ம புஸ்தகமாக எழுதி கொடுத்தோன்னு வைங்க, கொடுத்து ஜிப்ரீல் மூலமாக இப்படி ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதான் வேதம்னு குர்ஆனை கொடுத்து விட்றான். அல்லாஹ் கொடுத்து விட்டு அதை அவங்க கையால் தொட்டு பார்க்குறாங்க. ஆமாம், இங்கே மேலேருந்து ஒரு புஸ்தகம் வந்திருக்குது, இது புஸ்தகம்தான், கையால் வேறு தொட்டு பார்த்துட்டாங்க. இப்போ என்ன நம்பணும், இறைவன்கிட்டருந்து வந்த வேதம்னு தான் நம்பணும். அதான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாட்டிலேருந்து வேதம் வந்துச்சுங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்பாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜிப்ரீல் வந்தாருங்கிற ஓதி காட்டினாருங்கிற இப்படி வேணாம், எங்களுக்கு எப்படி வரணும், மேலேருந்து ஒரு புஸ்தகம் வரணும், அந்த புஸ்தகத்தை நாங்கள்லாம் தொட்டு பார்க்கணும், அப்போ இது மேலேருந்து தான் வந்திருக்குது நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். உளவு நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாசின், ஒரு ஏட்டில் அந்த குர்ஆனை நம்ம இறக்கியிருந்தோமையானால் ஃபலமசூஹு பி ஐதீஹிம், தங்களால் கைகளால் அதை அவர்கள் தொட்டு பார்த்திருப்பார்களேயானால் லகாலல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் என்ன சொல்வார்கள்னு கேட்டால், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது ஒரு சூனியம் என்று சொல்வார்கள். இந்த மேலேருந்து ஒன்று வருது மாதிரி கையில் மேலேருந்து ஒரு புஸ்தகம் அதை தொட்டுலாம் பார்க்குறோம்ல, தொட்டு பார்த்தா உண்மைன்னு தான் நம்பணும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது சிஹ்ருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு வசனம் வருது. இந்த வசனத்தை வைத்து நான் என்னென்று விளங்குறதுன்னு அவர் கேட்குறார். இந்த வசனத்தை வைத்து என்ன விளங்குறதுன்னு கேட்டால்,
சூனியம்ங்கிறது பொய் பித்தலாட்டம்னு வழங்குது தெளிவாக. ஏன்னு கேட்டால் இது மெய்யாக இந்த வேதம் வந்து மேலேருந்து வருது. அவங்க கைனாலையும் தொட்டும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டா உண்மைன்னு தானே ஏற்றுக்கிறேன்னு, அந்த உண்மை இல்லை என்பதற்கு சிகருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தொட்டு பார்த்தாலும் என்ன செஞ்சுருப்பான், இது சிகர் என்று சொல்வார். சிகர்னா ஒரு தந்திரம், ஒரு வித்தை, நிஜமாவெலாம் மேலேருந்து வரலை, ஏற்றுக்கிற மாட்டாங்கிறான். அது ஆகாயத்திலேருந்து ஒரு புஸ்தக வடிவில் இதை கொடுத்தாலும் அதை அவர்கள் கைகளால் தொட்டு பார்த்தாலும் அப்போவாவது ஏற்றுக்கொள்வார்களானா பொய்ன்னு மறுப்பார்கள். மறுத்து என்ன சொல்லுவாங்க, இது சூனியம் என்று சிகர்ன்னு சொல்லுவார்கள். அப்போ சிகர்ண்டா என்ன அர்த்தம், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதுக்கு பேர் தான் சிகரை தவிர நிஜத்துக்கு பேர் கிடையாது. நிஜமாக எதுவும் நடப்பதில்லை. நிஜமானா ஏற்றிருப்பான், கண்ணால் பார்க்குறான், குரான் மாதிரி புஸ்தகம் மாதிரி இறங்குது ஒரு பேச்சுக்கு, இவன் தொட்டு தொட்டு பார்க்குறான், அது புஸ்தகம் தான் தெரிகிறது. அப்போ கன்ஃபார்மாக என்ன செய்யணும், இவன் மேலேருந்து இந்த வேதம் வந்திருக்குன்னு அவன் நம்பணும். அப்படி நம்பாமல் என்ன சொல்லுவானா, இது நம்ப இயலாது, நீ இந்த சூனியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சூனியத்துடைய அர்த்தம் என்ன, இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுகிற தந்திர வித்தை. இது தந்திர வித்தை பண்ணியிருக்கியே தவிர மேலே இருந்தெல்லாம் வரல அப்படி சொல்லிவிடுவார்கள் இருக்குது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னா, சிகிரு என்பது வந்து உண்மை இல்லை, பொய்க்கு தான் சிகிருன்னு பேர், நிஜம் கிடையாது. நிஜம் என்றால் அதை ஏற்றிருப்பாங்க உடனே. அந்த புஸ்தகம் வந்தவொடனே கையால் தொட்டு பார்த்துட்டு புஸ்தகம் தான் இது மேலே இருந்தால் வந்திருக்குது அப்படின்னு நம்பாமல் இவர் ஏதோ மந்திரம் பண்ணுறாரு, மாய வேலை பார்க்குறாரு, பார்த்து இப்படி செய்கிறாரு தவிர நிஜத்துக்கும் அது புஸ்தகம் இல்லை, நிஜத்துக்கும் அது மேலேருந்து வரலைன்னு அவர் சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்வதற்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன, சிகிரு, சூனியம். அப்போ சூனியத்துடைய அர்த்தம் நமக்கு விளங்கிருச்சு. சூனியம் என்ன அர்த்தம், இல்லாத அதை தந்திரம் பண்ணி வித்தை செய்கிறது தான் இருக்குதுன்னு சொல்கிறோமே. மந்திரமாக இந்த பொருளை வந்து தங்கமாக மாற்ற இயலாது, ஆனால் தங்க மாதிரி தெரியும்படி சில செட்டிங்கள் பண்ணலாம். சோதித்து பார்த்தா தங்கமாக இருக்காது. அந்த மாதிரி செய்கிற வேலைக்கு பேர் தான் சிகிரு, பித்தலாட்டம் பண்ணுறது. அப்போ பித்தலாட்டம் என்பதற்கு தான் இதில் சிகருக்கு ஆதாரம் இருக்கே தவிர நிஜத்துக்கு ஆதாரம் இல்லை. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடுத்து என்ன கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால், 7வது சூறாவில் 111 120 வரைக்கும் உள்ள வசனங்களில் கேட்குறாரு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த மொத்தமாக 7வது சூறாவில் 111 120 வரைக்கும் எடுத்துக்கிறங்க. மூசா நபி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் இறைவனுடைய தூதர்னு சொல்கிறாங்க ஃபிரௌன்ட்ட. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ப மாட்டேங்கிறான். நான் வந்து ஒரு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. கொண்டு வா பார்ப்போங்கிறான். அப்போ எல்லாவுடைய கட்டளை பிரகாரம் அந்த கைத்தடியை போடுறாங்க, பாம்பாக மாறுது, இதை செஞ்சு காட்டுறாங்க. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து சூனியம், பாம்பாவெலாம் மாறலை, அப்படி மாறுற மாதிரி எங்களை ஏமாத்துற, இது சூனியம், அப்போ நிஜம் இல்லை அப்படின்னு அவன் மறுக்கிறான். மறுத்துட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், போட்டி வச்சுக்கிறோமா, இந்த மாதிரி செய்ய நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சு காட்டுறதுக்கு நீ கைத்தடியை போட்டு பாம்பா மாற்றினீங்கள, இப்படி செய்கிற ஆளுக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னொன்னே சரி வச்சுக்கிறோம், போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்ச உடனே அந்த போட்டிக்கு வந்த மந்திரவாதிகள்லாம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டா எங்களுக்கு நல்லா கண்ணியப்படுத்துவியா, நல்லா உன்னை கண்ணியமாக வச்சுருப்பேன், இவ்வளோ பேரம் பேசிட்டு வர்றாங்க. 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் மூசா நபி, அந்த பக்கம் அவங்க உட்காந்தாச்சு. அப்போ மூசா நபி கேட்குறாங்க, மூசா நபிட்டு அவங்க கேட்குறாங்க, நீ முதல்ல ஆரம்பிக்கிற, நாங்கள் ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீங்களே ஆரம்பிங்க மூசா நபி சொல்கிறாங்க. அவங்க தங்களுடைய கயிறுகளை கொஞ்சம் கயிறு கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கைத்தடி கொண்டு வந்திருக்காங்க, அதை தூக்கி கீழே போடுறாங்க. போட்ட உடனே அதை பார்த்த உடனே மக்களுடைய அதில் வரக்கூடிய வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டால், சஹரு ஆயுனன் நாஸ், மக்களின் கண்களை மயக்கினார்கள், வஸ்தர்ஹபூஹும், அச்சத்தை உண்டாக்கினார். போட்டோன்னே மக்கள் பயந்து போய் பாம்பு மாதிரி நினச்சிட்டு பயப்படுறாங்க. ஓ ஜாவோபி செஹரின் அலீம், பெரிய ஒரு சிகரை சூனியத்தை அவங்க செஞ்சார்கள். செஞ்ச உடனே நாம் மூசா நபிக்கு என்ன செஞ்சோம்னு கேட்டால், உன்னுடைய கைத்தறியை போடுன்னு சொன்னோம். அவங்க செஞ்சதையெல்லாம் அந்த வித்தையெல்லாம் அது விழுங்கி விட்டது, உண்மை ஜெயித்தது, பொய் அழிந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சஜிதாவில் வீழ்ந்தார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்தில் வருகிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சூனியம்ங்கிறது ஒரு ஃப்ராடு வேலைன்னு தான் இதில் வழங்குறது. ஏன், அந்த மூசா நபி செஞ்ச கைத்தறி அவரும் பாம்பாகி தான் காட்டுறாரு, அவங்களும் பாம்பாகி தான் காட்டுறாங்க. அவங்களும் கைத்தறியை போட்டு பாம்பு மாதிரி தான் காட்டுறாங்க. மூசா நபியும் கைத்தறியை போட்டு பாம்பாக தான் மாற்றி சென்றது சமம் தானே, ஆனால் சமம் இல்லை. சூனியக்காரனை செய்கிறான்னா அதை பார்க்குறான், இது நிஜமாக பாம்பாக இருக்கடா, இது இவர் போட்ட கைத்தறி இருக்குது, நம்ம இது பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரி சில கெமிக்கலை தடவி அது மாதிரி செஞ்சுருப்பாங்க இவ்வளோ இருக்குது.
அது பாம்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்களுடைய இது என்னென்னு கேட்டால் சஹரு ஆயுனன்னாஸ், மக்களின் கண்களை மயக்கினார்கள். அதாவது கண்களுக்கு அப்படி தெரியுதுன்னு அர்த்தம், நிஜத்தில் இல்லை. நிஜத்தில் இல்லாத ஒன்று கூட கண்ணுக்கு என்ன செய்யும், இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி வந்து கண்களை வயப்படுத்தினார்கள் அப்படின்னா அது மாதிரி சில தந்திர வேலைகளை செஞ்சு அதை பண்ணியிருக்கிறாங்க. அதில் சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர்கள் வந்து அந்த மூசா நபி கைத்தறியை போட்ட உடனே அதில் வரக்கூடிய வாசகம் 117வது வசனத்தில் வருகிற வாசகம், ஃபைதாகிய தல்கஃபுமா யஃபிகூன், இவர்கள் பொய்யாக புனைந்தவற்றை அது விழுங்கியது. தஃபிகூன் யஃபிகூன் என்றால் பொய்யாக புனைந்து, நிஜமாக அவங்க செய்யலை. நிஜமாக கைத்தறியை போட்டு பாம்பாக மாற்றலை, பொய்யாக வந்து புனைந்தது, பாம்பு மாதிரி தெரிகிற மாதிரி சில வேலைகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சதை விழுங்கியதுங்கிறான். அப்போ மூசா நபி செஞ்சது நிஜம், நிஜத்துக்கு எதிர்ப்பதமாக உள்ளது சிகிரு, பொய். சிகிர் என்று சொன்னால் சிகிர் இல்லைன்னு நம்ம சொல்லலை, சிகிர் என்கிற ஒரு பித்தலாட்டம் இருக்கிறது. ஏமாற்றலாம், சில வேலைகளை செஞ்சு என்ன செய்யலாம், இல்லாத ஒன்று வெறுங்கையிலேருந்து தங்கத்தை எடுக்கலாம். வெறுங்கையிலேருந்து எடுக்க இயலுமானா எடுக்க இயலாது. ஆனால் எல்லார் கண்ணுக்கும் வெறுங்கையில் எடுத்த மாதிரி தெரியும். உள்ளே நுழைஞ்சி டீப்பாக கவனித்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எடுத்த பொருள் அவனே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சு வேகமாக எடுத்துருவான். அப்போ இந்த இதுக்கு பேர் தான் அந்த வித்தைங்கிறது. ஆனால் மூசா நபி செஞ்ச விஷயம் வந்து அப்படி கிடையாது. எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அது பாம்பாக தான் இருக்கும். அவர் கையில் பிடிக்கிற வரைக்கும், கைத்தறியாக மாறுற வரைக்கும் அது பாம்பாகவே தான் இருக்கும். எந்த சோதனையில் எடுத்தாலும் அது உண்மை வந்து மாறாது. அப்போ இதில் சூனியத்தை பற்றி இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சூனியம் என்று சொன்னால் செட்டிங்கு, சூனியம் என்றால் பொய்யாக புனைவது, யஃபிகூன் பொய்யாக புனைவது அப்படின்னு வருகிறது. அதனால் இந்த வசனங்கள் எடுத்து பார்த்தாலும் இவங்க பெரிய சிகிறு செஞ்சாங்கன்னு வருத, அந்த பெரிய சிகிரை வந்து புனைந்தது தான், கண்களை மயக்கியது தான். கண்களை 2 வார்த்தை இந்த இதில் பயன்படுத்தினான்ல, அவங்க கண்களை மயப்படுத்தினார்கள் என்று சொல்லி 116 சொல்லி காட்டுகிறான். 117 அவர்கள் பொய்யாக புனைந்தவற்றை இவருடைய அற்புதம் வந்து விழுங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் சூனியம்டா என்னென்னு விளங்குதுன்னு கேட்டால், ஒரு ஃப்ராடு வேலை, சூனியத்தின் மூலமாக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டலாம், ஆக்க முடியாது. இல்லாத ஒன்றை இருப்பதாக ஆக்க முடியாது. அப்படி மாறிட்ட மாதிரி என்ன செய்யலாம், அவரோட மேஜிக்கெல்லாம் 2வது அறுத்து ஒட்ட வைக்கிறாங்கல்ல, நிஜமாக இருக்கவா செய்கிறான், அதுக்கு சில செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சு என்ன செய்வான், அறுக்கிற மாதிரி நம்ம காட்டுவானே தவிர அறுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி உள்ள விஷயமாக அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்து வந்து 10வது சூறாவில் 76, 77 அதை எடுத்து அந்த வசனத்தையும் அவர் சொல்லி காட்டுறாரு. அதில் என்ன வருது, லம்மா ஜாஹுமுல் ஹக்கும் நிந்தினா, நம்மிடமிருந்து ஹக்கு வந்த பொழுது, நம்மிடமிருந்து சத்தியம் வந்த பொழுது, சத்தியம்னா இந்த உண்மையான இஸ்லாமுங்கிற மார்க்கம் வந்த பொழுது, காலு அவங்கெல்லாம் சொன்னாங்க, இன்ஹாதால சிஹ்ரும் முபீன், இது வந்து தெளிவான சூனியம் என்று சொன்னார்கள். அப்போ வந்து யார், மூசா நபி காலத்தில் உள்ள விஷயந்தான் இதுவும். மூசா நபி கிட்ட வந்து சத்தியத்தை மூசா நபி கொண்டு வர்றாங்க, சத்தியத்தை கொண்டு வந்து அவர் காட்டுகிறாரு. அவருடைய சத்தியம் என்பது என்ன, அவர் சொன்ன போதனையும் சத்தியம்தான். அவர் சில அற்புதத்தை செஞ்சு காட்டினார்ல, அதுவும் சத்தியம்தான். கைத்தறியை போட்டார், பாம்பா மாறுனுச்சுன்னு சொல்கிறோம்ல, இந்த அற்புதங்கள் வந்தபோது அவங்க சொன்னார்கள், இன்னஹாதா ல சிஹ்ரும் முபீன், இது ஒரு தெளிவான சூனியம், இது நிஜத்துக்குங்களாம் மாறலை, இது மாறின மாதிரி இவர் காட்டுறாரு, அதான் சூனியம்ங்கிறாங்க. அப்போ மூசா நபி திருப்பி கேட்பாங்க, தக்கூலூன லில் ஹக்கை லம்மா ஜாக்கும், இந்த சத்தியம் உங்கள் முன்னாடி கண் முன்னாடி வந்த பிறகு இதை போய் சிஹ்ருன்னு சொல்லுகிறீர்களா, இது சூனியம்டா சொல், நிஜம்ப்பா, இது நிஜத்தை போய் சூனியம்ங்கிறீங்களப்பா, நிஜம் வேறு சூனியம் வேறுப்பாங்கிறார் அவர். அப்போ என்ன விளங்குறோம், சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது, அது ஒரு பித்தல் ஆட்டம் தான் இருக்கே தவிர நிஜம் கிடையாது. அப்படி நம்ப வைக்கலாம், இருக்கிற மாதிரி நம்ப வைக்கலாமே தவிர நிஜமாக அந்த மாதிரி ஒன்றை வேறு ஒன்றாக மந்திரத்தில் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தக்கூருணலில் ஹக்கை லம்மா ஜாக்கும், உண்மை உங்களிடத்தில் வந்த பொழுது சிஹ்ருன் ஹாதா, இது சூனியமா என்று கேட்குறீர்களா, இதை போயாடா சூனியம்னு சொல்கிறீங்க, இது நெசம்டா, இது சூனியம்டா, பொய்யிடா, நான் செஞ்சது நெசம் அப்படின்னு மூசா நபி சொல்லுவார். என்ன விளங்குதுன்னு கேட்டால், சூனியங்கிறது பொய்யின்னு விளங்குது. மூசா நபி செஞ்சது மெய்யி, இவங்க செஞ்சது பொய். அவங்களும் மூசா நபியுடைய அற்புதத்தை மறுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் தந்திர வித்து, அந்த மாதிரி வித்தக்காரன் எவ்வளோ பேர் எங்கள் நாட்டில் இருக்கான்னு சொன்னான்னு என்ன அர்த்தம், அவன் நிஜமாக செய்கிறதில்ல, இந்த மாதிரி கண்கட்டி வித்தைகள் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள்னு கொஞ்சம் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு ஒலா இஃப்லிஹு சாஹிரோன்,
சூனியக்காரர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் என்றும் மூசா நபி சொன்னதாக அந்த முடிகிறது. இந்த சகோதரர் எடுத்துக்காட்டின 10, 76, 77 வசனத்துலேயும் என்ன வருதுன்னு கேட்டால், சூனியம்ங்கிறது உண்மைக்கு மாறானது, பொய்யான செட்டிங், ஏமாற்று, தந்திர வித்தை, இதுக்கு பேர் தான் சூனியம். நபிமார்களை மறுக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சூனியம் செய்கிறாருன்னு தான் சொன்னாங்க. அப்போ சூனியத்தை பற்றி அவங்க என்ன கருத்தில் இருக்காங்க? சூனியம்னா ஃப்ராடுன்னு கருத்தில் வச்சுருக்கிறாங்க. எத்தனை பேர் சூனியம் செய்யலாம், அதில் ஒரு ஆள் நீ அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நிஜமாகவே அந்த காரியத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஏற்றிருப்பாங்களே. ஏற்க மறுக்கிறதுக்கு தானே சூனியம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நிஜமாக நீ செய்யலைன்னு அர்த்தம். இவர் நிஜமாக செய்கிறாரு, நீ நிஜமாகலாம் செய்யலை, சூனியந்தான் பண்ணுறேங்கிறாங்க. சூனியண்டா பொய்யுங்கிறாங்க. அப்போ அவங்க நம்பிக்கை பிரகாரமும் சூனியண்டா பொய்ன்னு என்ன செய்கிறது? விளங்குகிறது. அதே மாதிரி 20வது சூறாவில் வசனம் சொல்லி காட்டுறார். 65லேருந்து 70 வரைக்கும் உள்ளதை எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் என்ன வருது? இதே மாதிரி தான். இப்போ போட்டியில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. மூசா நபி கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கட்டுமா? அப்போ நீங்களே ஆரம்பிங்க மூசா நபி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதில் 166 வசனத்தில் வர்ற வாசகத்தை பாருங்கள். வைதா ஹிபாலுஹும் ஐசையுகும் யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்ஹா தஸ்ஆ. அந்த அவர்கள் தங்களுடைய கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டபோது மூசா நபிக்கு பொய்த்தோற்றம் ஏற்படு. யுஹையல்னா ஹயால்னா கற்பனை, கற்பனையான தோற்றத்தை ஏற்படுத்தியது. மின் சிஹ்ரிஹிம், அவங்களுடைய சிஹரின் மூலமாக ஏற்பட்டது. அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல ஒரு பொய் தோற்றம் ஏற்பட்டது. சீரவில்லை, சீர்வது போல ஒரு ஹையால். யுஹையலுன்ற வார்த்தை அங்கே வருகிறது. யுஹையலு இலைஹி, மூசா நபிக்கு ஒரு பொய் தோற்றம் தந்தது. என்ன மாதிரி பொய் தோற்றம்? போட்டது கயிறு தான், போட்டது கைத்தடி தான். அந்த கைத்தடி சீருது, சீர்ற மாதிரி இவருக்கு தெரிகிறது. அப்படி என்னமோ ஒரு செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அது ஓடி சீர்வது போன்று என்ன செய்தவருக்கு ஒரு தோற்றம் அளித்தது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க செஞ்ச அற்புதம் என்ன? நிஜமாக அற்புதம்லாம் செய்யலை. அந்த அந்த கயிறு பாம்பு மாதிரி தெரிகிற மாதிரி சில வேலைகளை செஞ்சாங்க. அப்போ பொய்யின்னு விளங்குறது. மூசா நபி பயந்துட்டாங்க. பயந்த பிறகு என்ன செய்யணும்? நல்லா சொல்கிறான், நீ உன்னுடைய கையில் உள்ளது நீ போடு, வாழ்க்கை மாஃபி எமீனிக்க, உன் கையில் உள்ள கைத்தறியை நீ போடுன்னு நல்லா சொல்கிறான். போட்ட உடனே தல்கஃபு மா சனவு, அவர்கள் செய்ததை இது விழுங்கிவிடும். இன்னமா சனவு கைது சாஹிரின், இவங்க செஞ்சது சூனியக்காரனுடைய கைது, சூழ்ச்சி பண்ணியிருக்கிறான். சூழ்ச்சியின் மூலமாக இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு காட்டுறான். நீ செஞ்சது நிஜம் மூசாவே, நீ செஞ்சது நிஜம். அவங்க செஞ்சது இல்லாத கைதுன்னு என்ன அர்த்தம்? சூழ்ச்சின்னு அர்த்தம். சூழ்ச்சின்னு என்ன அர்த்தம்? நிஜமாக இருக்காது, இருக்கிற மாதிரி காட்டுறது. அவர்கள் செய்தது சூழ்ச்சி என்று சொல்லிவிட்டு, ஒலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைத்வாத்தா, சூனியக்காரன் வந்தான்னா ஜெயிக்க மாட்டான் பொய்யா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறான்ல. அந்த மக்களும் விளங்கி கொள்ளவும் செய்கிறாங்க. அந்த சூனியக்காரங்கள் என்ன செய்கிறாங்க? இவர் சொல்கிறதான் சரி என்று விளங்கி கொள்கிறார்கள். இதுதான் நீங்கள் காட்டின வசனங்களில் உள்ள தெரிகிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு புகாரில் வர 5445வது ஹதீஸையும் இந்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எவன் ஒருவன் காலை நேரத்தில் தினமும் 7 அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகிறானோ அன்று முழுதும் அவனுக்கு விஷமும் சூனியமும் பாதிக்காது அப்படின்ட்டு ஒரு ஹதீஸு இருக்கிறது. இந்த ஹதீஸை வச்சு பார்த்தா, இப்போ சூனியத்தினால் பாதிப்பு வருமே, வரப்போய்த்தானே இந்த அஜ்வா பழம் தின்றால் சூனியத்தால் பாதிப்பு வராது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு கருத்தில் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை வைப்பாங்க. ஆனால் இது ஒரு பொய்யான ஹதீஸ் என்பதை நம்ம தெளிவாக விளக்கிட்டோம். எதை வச்சு விளக்கியிருக்கோம்னு கேட்டால், ஒரு பொருளை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா சூனியம் பாதிக்காதுங்கிறது தனியாக வச்சுருங்க. அது மறைமுகமான ஒரு விஷயமாக போச்சு. விஷம் பாதிக்காதுன்னு வருதில்ல, அது வெளிப்படையான ஒரு விஷயம். அப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், நான் விஷத்தை கொண்டு வர்றேன், அஜ்வா பேரிச்சம்பழத்தையும் கொண்டு வர்றேன், இதை தின்று விட்டு விஷத்தை குடி, அல்ல விஷத்தை குடிச்சு விட்டு இதை தின்னு, அப்போ நீ சாவாமல் இருப்பியான்னு கேட்குறோம். மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த விஷம் பாதிக்காதுன்னா அந்த அஜ்வா பழத்தை டெஸ்ட்டு கொடுத்து எந்த விஷம் கொடுத்த பிறகு இந்த அஜ்வாவை சாப்பிட்டாலும் அது ஒன்றும் செய்யாதுன்னு ஏதாவது ரிப்போர்ட் வாங்கியிருக்கு, விஞ்ஞான ரிப்போர்ட் வாங்கியிருக்கல மெடிக்கலில், அதுவும் கிடையாது. அறிவுபூர்வமான எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. இதை நம்புகிறவங்கள தான் என்ன செய்யணும்னு கேட்டால், பேரிச்சம்பழத்தை தின்று விட்டு விஷத்தை குடிச்சிட்டு உசுரோடு இருந்து காட்டணும். காட்டுறீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் சோதிச்சு பார்க்கக்கூடாது. சோதிச்சு பார்க்க வேண்டிய விஷயத்தை சோதிச்சு தானே பார்க்கணும். இது உலக விஷயம்ல. பேரிச்சம்பழம்ங்கிறது ஒரு துவா மாதிரி உள்ளதாக இருந்தால் சோதிச்சு பார்க்க முடியாது.
இந்த துவா ஓதுனால் அப்படி ஏற்படும், அந்த துவா ஓதுனால் அப்படி ஏற்படும். அது மெட்டீரியல் கிடையாது, நம்பிக்கை சார்ந்த விஷயம். அவன் துவா ஓதுறவனோட என்ன பலவீனமாக இருந்தால் அது பயன் தராமல் போயிடும், என்ன நல்லா இருந்தால் தான் பயன்படும். அதை வச்சுக்கிட்டு நம்ம சோதித்து பார்க்கணுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது என்ன பொருளை பற்றி சொல்லப்படுது? பேரிச்சம்பழம்னு சொல்லப்படுது, விஷம்னு சொல்லப்படுது. ரெண்டும் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், மெட்டீரியல், நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய பொருட்கள். அந்த ஒரு பொருட்களில் இன்னும் இருக்குன்னு மார்க்கத்தில் சொல்லப்படுமே, ஆனால் அதை சோதித்து பார்க்கணும். உண்மைக்கு மாறாக இருந்தால் மார்க்கத்தை பொய்யின்றாங்க. ஒருத்தன் இதே ஒருத்தவனை கொண்டு வந்து கேட்பான், உங்கள் மார்க்கத்தை பொய்யாக்கிறதுக்கு வந்து கேட்பான், நீ இஸ்லாம்ங்கிற உண்மைங்கிறீங்களே, உங்கள் முகமது நபி அல்லாவுடைய தூதருங்கிறீங்களே, இந்த அருக்கு விஷம், இந்த அருக்கு பேரிச்சம்பழம், தின்றுட்டு உசுரோடு வந்து காட்டுன்னு கேட்பான்ல. திருத்தன் முடிச்சேன்னா அப்போ முகமது நபி சொன்னது பொய்யின்பான்லவன். அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குங்க. அது சொன்னான்னு சேனே அவன் நம்பக்கூடிய, நீங்களே நம்புறதில்லை, சொல்கிற ஆட்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. விஷத்தை குடிச்சிட்டு நீ வர்றியான்னு கேட்டால் மாட்டேங்கிறாங்க. அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த ஹதீஸில் வந்து இந்த விஷத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அதிலே வழங்கி போயிடுது இது பொய்யின்று. இந்த ஹதீஸு பொய், இது பொய்யான ஹதீஸ் என்பதை பல வருடங்களாக விளக்கி இருக்கிறோம். இதுக்கு எதிராக சில ஆர்டிக்கல்லாம் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு மறுப்பும் போட்டிருக்கிறோம். அஜுவாண்டு அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆன்லைன் பிஜேயில் பல ஆர்டிக்கல் வரும். அவங்க என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க அத்தனைக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டுரைகளும் இருக்கிறது, வீடியோக்களும் இருக்கிறது. எந்த ஒன்றுக்கும் பதில் இல்லாமல் இருக்காது, அந்தளவுக்கு தெளிவாக அதை பண்ணிக்கிட்டு. அதனால் இந்த ஹதீஸ் நிஜம்னு ஏற்றுக்கொண்டால் சூனியத்தினால ஏதோ நடக்கும்னு நம்பலாம். ஏன் அப்படி வருதில்ல? உங்களுக்கு காலையில் அஜுவா பேரிச்சம்பழம், அஜுவான்னா மதீனாவில் கிடைக்கக்கூடிய ஒரு வகைக்கு பேர். பேரிச்சம்பழத்தில் பல வகை இருக்கும்ல, அரிசியில் 5000 8000 இது சம்பா அப்படின்லாம் பேர் வச்சுருக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழத்தில் அஜுவான்னு ஒரு வகை. மதீனாவில் உள்ள அஜுவாங்கிற ஒரு பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் விஷம் ஒன்றும் செய்யாது, சூனியமும் ஒன்றும் செய்யாது. அப்போ சூனியத்துக்கு ஏதோ தாக்கம் இருக்க போய் தானே அப்படி சொன்னாங்கன்னு வாதம் வைக்கிறாங்க. அந்த ஹதீஸ் பொய் என்பதற்கு என்னென்னு கேட்டால் அதில் விஷத்தையும் சேர்த்து விட்டாங்க பாருங்க, அதில் இது பொய்யின்னு ஆகிடுச்சு. அதனால் ஹதீஸே பொய்யுங்கும் போது சூனியத்தினால் தாக்கம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த விஷயங்களும் அந்த புஸ்தகத்தில் நான் சொன்னேன்ல அதில் விளக்கியிருக்கிறோம். அதே மாதிரி புகாரில் 5673வது ஹதீஸையும் அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. அது சூனியத்தை பற்றின தப்பாக நம்பர் போட்டார். அது சூனியத்தை பற்றி இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவனுடைய அமலை கொண்டு போக முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் 5673. இதை இந்த சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதில் சூனிய சம்பந்தமான எதுவுமே இல்லை, நம்பர் ஏதோ தப்பாக போட்டிருப்பார். அடுத்ததாக 5764 அதில் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் தடுத்து இதனை நீங்கள் விலகி கொள்ளுங்கள், அல் மூபிகாத்தி, நாசமாக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். நாசமாக்குற காரியம் என்ன? அஷ்ஷிருக்கு பில்லா, அல்லாவுக்கு இணை கற்பிக்குதல், உஸ்ஸிகுரு சூனியம், இந்த ரெண்டு நாசமாக்குற ஒரு விஷயம், விளைவிக்கிறங்கிறாங்க. இதில் இருந்து வந்து சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்ற அர்த்தம் வருமா? சூனியங்கிறது ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடு வேலையை நீங்கள் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தாக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஷிர்க்குக்கு தாக்கம் இருக்குது. அப்போ ரெண்டு சொல்கிறாங்களே, அதில் நீங்கள் எதை விளைவிக்கிறங்க? அழிக்கக்கூடியதை விட்டு விலகி கொள்ளுங்கள். அழிக்கக்கூடியவை எதுன்னு கேட்டால் ஒன்று ஷிர்க்கு, ஒன்று சிகருங்கிறாங்க. அப்போ ஷிர்க்கு அழிக்கக்கூடிய, ஷிர்க்கு வந்து அழிக்கக்கூடியதாக நம்மளை அழிச்சிருமா? அது ஷிர்க்குங்கிறது பித்தலான பொய், ஷிர்க்குங்கிறது தப்பான ஒரு கொள்கை, சூனியம் என்பது தப்பான ஒரு கொள்கை. இந்த தப்பான கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்கன்னு அர்த்தம். அப்போ சூனியத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி மக்களை வந்து வயிற்று வலி வர காலை முடிச்சிடுவேன், கையை முடிச்சிடுவேன், அது வச்சிருவேன், இது வச்சிருவேன் பயங்காட்டி மக்களை ஏமாத்துறான்ல, அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாதியே. மக்களை வந்து பயங்காட்டி ஏமாத்துகிற ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யக்கூடாது, விலகி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. விலகி கொள்ளுங்கள்னு சொன்னால் சூனியத்துக்கு தாக்கம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. சூனியம்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிற விஷயம் இருக்கிறதுனால விலக சொல்கிறாங்க. அதுக்கு தாக்கம் இருந்தால் விலக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் ஒரு தாக்கம் இருக்குதே, மருந்துக்கு ஒரு நிவாரணம் இருந்துச்சுன்னா அதையே விட்டு விலகி கொள்ளணும், அது ஒரு மருந்து மாதிரி தானே, விலகி கூட சொல்ல மாட்டாங்க. இல்லாத ஒன்று இருக்கிறதா ஏமாத்துறான் பாருங்க, அதுக்காகத்தான் விலகக்கூடிய விஷயமே வருகிறது. இதுவும் சூனியத்துக்கு ஆதாரமாக ஆகாது. அப்புறம் 5765வது ஹதீஸ் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு யூதன் ஒருத்தன் என்னஞ்சான், சூனியம் வச்சான். எதில் சூனியம் வச்சான், அது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தி மட்டுமில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் வைத்ததாக பல ஹதீஸுகள் புகாரில் முஸ்லீம்லாம் இருக்கிறது. இதை பற்றி நம்ம நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சதாக நம்புகிற செய்தி கட்டுக்கதை, ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்க முடியாது. பல காரணங்களை நம்ம அதுக்கு விளக்கியிருக்கிறோம். என்ன காரணம்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதராக வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவங்க வாதிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு எதை வச்சு நிரூபித்தாங்க?
அவங்களுக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்து அதன் மூலமாகத்தான் இறை தூதரின்னு மக்கள் நம்பினாங்க. அல்லாவே நியமித்ததை பார்த்து நம்பலை. அங்கேருந்து அசரீர் வந்து முகமதை நான் தூதராக நியமித்திருக்கிறேன் அல்லாவுடைய குரலை கேட்டு நம்பினாங்களா? இல்லை. அப்போ நபின்னு சொல்வதற்கு என்னப்பா வச்சுருக்கேன்னா, எந்த ஒரு தூதராக இருந்தாலும் சில அற்புதங்கள் எல்லாம் கொடுப்பான். அந்த மாதிரி அற்புதங்கள் மூலமாக ஒருத்தரை தூதராக நம்புகிறாங்க. ஒரு யூதன் வந்துக்கிட்டு அவரையே அற்புதத்தில் வீழ்த்திட்டான்னு வைங்க, இப்போ வந்து ரசூல்லா கீழே போயிடுவாங்க, அவன் மேலே வந்துடுவான். என்னோட தூதருங்கிறிய அவரே வீழ்த்தி விட்டார் இவர் மந்திர சக்தியில், இவர் அற்புதம் செஞ்சாருங்க, அவன் செஞ்ச பெரிய அற்புதமாக இருக்குது. இப்போ ரசூல்லா வந்துக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு என்னத்தில் பொம்மையில் என்னத்தையும் செஞ்சு ஆளை படுக்க வச்சுட்டான் சூனியக்காரன் செஞ்சுட்டான் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய மந்திர சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ ரசூல்லாவுடைய விட அவன் பவர்ஃபுல்லானவனாக இருக்கும்போது மக்கள் அங்கிட்டு போயிருப்பாங்களே எல்லாரும். என்னடா தூதர் அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கார், அற்புதம் செய்கிறான்னு நம்ம தூதர் நம்புகிறோம், அவன் வந்துக்கிட்டு அவன் ஏதோ மந்திரத்தை சொல்லி அவரை பரட்டி விட்டான்னு சொன்னால் அப்படி இருந்தால் மக்களில் மாறி போயிருப்பாங்களே, யாருக்கு எந்த குழப்பமும் வரலையே. அதே மாதிரி அந்த சூனியம் வச்சதாக வர்ற ஹதீஸில் என்னவெல்லாம் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செஞ்சதை செய்யலைன்றாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்கலாம் வருது. செஞ்சதை செய்யலை என்றும் செய்யாத செஞ்சது ஒரு தடவை சொன்னாங்கன்றல, சொல்பவர்களாக இருந்தார்கள்னு வருது. இந்த நிலையில் ஒரு 6 மாதம் இருந்தார்கள்னு வேறு ஹதீஸில் வருகிறது. ஒரு 6 மாத காலத்துக்கு சாப்பிடலைங்கிறது, சாப்பிடாமல் இருந்துட்டு இப்போ தானே சாப்பிட்டேங்கிறது, அது மனைவிட்ட போகிற விஷயத்துக்கே வருது. மனைவியிடம் சேராமலே சேர்ந்தேன் என்று சொல்வார்கள், சேர்ந்து விட்டு சேரலைன்னு சொல்வார்கள்லாம் வருது. இதுக்கு பேர் என்ன? மனநோய் தானே இது? மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கிட்டான்னு தானே அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கே மனக்குழப்பத்தை ஏற்படுத்திட்டான்னு சொன்னால் அவருடைய சொற்கள் போதனைகள் எல்லாம் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் இப்படி நம்புவாங்க. என்னடா இவர் செஞ்சுட்டு செய்யலைங்கிறாரு, செய்யாத செஞ்சேங்கிறாரு, நம்ம தூதருங்கிறோம், இப்போ தான் கண்ணு முன்னாடி சாப்பிட்டாரு, இப்போ சாப்பிடலைங்கிறாரு, என்னமோ ஆயிடுச்சுன்னா தூதருங்கிறது விட்டு ஓடி போயிருப்பானா? இப்படி செய்ய முடியுமா ரசூலையே அல்லாவுடைய தூதரையே உணவர்த்தவங்க அதை செஞ்சு விட்டான்னு சொன்னால் அப்போ ரசூலையை நம்ப மாட்டாங்க. அது ரசூலை என்ன மறைஞ்சு ரகசிய குகையிலேயே வாழ்ந்தாங்க. 5 வக்தும் பள்ளியாசலுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களும் கண்ணுக்கண்ணாக அவங்கள பார்ப்பாங்க. பார்க்கும்போது உன்னடக்க ஒன்று சொல்கிறத கண்ணால் அறிஞ்சிட்டாங்கன்னா என்ன கதிக்கு ஏற்படும்? 6 மாத காலம் இப்படி நீடிச்சாங்கன்னு வருத. 6 மாத காலத்தில் இது உண்மையாக இருந்தால் எத்தனை தடவை இந்த மாதிரி மாறி மாறி பேசியிருப்பாங்க, பிறண்டு பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க. என்னடா நம்ம என்னமோ நினச்சோம், ரசூல் நினச்சோம், அல்லாவுடைய கண்ட்ரோலர் இருக்கார் நினச்சோம், உன்னோட கொண்டு பேசுகிறாரு, செஞ்சுட்டு செய்யலைங்கிறாரு, செய்யாமல் செஞ்சேங்கிறாரு, என்னடா அப்படின்னு நினச்சிட மாட்டாங்களா? இப்படி நிலைக்கு அல்ல ரசூலை ஏற்படுத்த வேணாங்கிறான். ரசூலை தான் ரசூலுடைய அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்றுறதுல தான் இறை தூதுத்துவமே இருக்கிறது. அவர் ஸ்டடியான ஆள். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாவுடைய அருளால் நபியே நீ வந்து பைத்தியக்காரர் இல்லை, ஒமா அந்த நேமத்தை ரப்பிக்கு வஜினோன், அல்லாவின் பேரருளால் நீ பைத்தியம் கிடையாது, உன்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க, நீ பைத்தியம் இல்லைங்கிறான்ல. இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் பைத்தியம்னு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். செஞ்சுட்டு செய்யலை, செய்யாமல் செஞ்சான்னு ஒரு 6 மாதம் ஒருத்தர் சொன்னால் அவரை எந்த நிலையில் வைப்பீங்கன்னு போய் கேளுங்க, மனதுத்து நிபுணர்கள்ட்ட கேளுங்க, அவர் மரகலண்டவர்னு சொல்லுவாம்பாங்க. அப்போ அதுதான் அல்லை மறுக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா, மா பிசாஹிவிக்கும் மின் ஜின்னா, உங்கள் தோழருக்கு எந்த ஒரு மனநோயுமே இல்லை, எந்த மனக்குழப்பமும் இல்லை, மனப்பிறழ்வும் இல்லை அவருக்கு என்று சிந்திக்க மாட்டீர்களா? அந்த கூமல் இல்லாஹி மசனா வ சுலாச வஃப்ரா, நீங்கள் தனித்தையாக 2 பேராக கூட்டமாக வந்து சோதிச்சு பாரு. மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா, உங்களுடைய தோழருக்கு எந்த ஒரு பைத்தியமும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். டெஸ்ட்டு பண்ணுறா யாரை போய் மனநோயாளிங்கிற அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான். இவங்க மனநோயாக தான் இருந்தாங்கிறாங்க, அதை நம்பணுமா? மனநோயாளி குரானுக்கு மாற்றமாக உள்ள ஒரு விஷயத்தை அப்போ ரசூலுக்கு பைத்தியம் பட்டம் கட்டுற மாதிரி வந்தால் கூட ஏற்றுக்குருவீங்களா? அப்போ நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சு தான் எத்தனை ஹதீஸ் வந்தாலும் சரி, அது ரிசாலத்தில் அப்போ குரான்லேயே சந்தேகம் வருமா இல்லையா? அல்லாவுடைய வேதம்னு அவர் சொல்கிறாரு, அவர் மனக்குழப்பத்தில் சொன்னாரா, நெசத்துக்கு சொன்னாரா? அதாவது இல்லாத இருக்குன்னு சொல்லுவார், இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். அப்படிப்பட்டவராக இருந்தார்னு இந்த சூனிய ஹதீஸ் படி நீங்கள் நம்பிட்டீங்க என்று சொன்னால் குரான்லேயே சந்தேகம் வந்துடும். எந்தெந்த வசனத்தை இப்படி சொன்ன வசனம் இருக்கோ தெரியலையே. சூனியக்காரன் பாதிப்பு ஏற்பட்டு உலர்னது எத்தனை இருக்குது, நெஜ வசனம் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத. அப்போது குரான் நல்லா பாதுகாப்போம்னா இவரை பாதுகாக்கணும். முதல்ல குரானை பாதுகாப்பதாக இருந்தால் என்ன செய்யணும், அல்லாவுடைய ரசூலை பாதுகாக்கணும். அதனால் வந்து ரசூல்லாவுக்கு சூனியம் வச்சதாக சொல்வது இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸும் இதை பற்றி சொல்கிற எல்லா ஹதீஸுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளானார்கள்னு சொல்கிறாங்க. 6 மாத காலம் செஞ்சதை செய்யலை என்றார்கள், செய்யாத செஞ்சேன்னு சொன்னார்கள் என்பது மனப்பிறழ்வு தான்.
அப்படி ஒரு தூதர் இருந்தாருன்னா 6 மாத காலத்தில் எத்தனை வணக்க வழிபாடை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ பொய்யா இருந்தால் மன குழப்பத்தில் சொல்லியிருந்தாருன்னா இது எப்படி இபாதத்தாகும்? ஒவ்வொரு ஹதீஸை பார்க்கும்போதும் இது அந்த 6 மாதத்தில் சொல்லியிருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்தால் என்னத்துக்கு ஆகுறது இஸ்லாம்? அப்போ இஸ்லாத்தையே கேலிக்குரியதாக்கக்கூடியதாக இருக்கிற யூதருடைய சதி வேலையில் யாரும் உண்டாக்கி திணிச்சிருக்கிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சியா? இது எக்கூழு லாலிமூன, இந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, இன் தத்தபியூன இல்லா ரஜுன மசுஹூரா, சூனியம் வைக்கப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாவை பற்றி என்ன சொன்னாங்க என்று கேட்டால், இவர் மெண்டல் ஆகிட்டாரு, யாரோ சூனியம் வச்சுப்பிட்டாங்க என்று அவங்க சொன்னாங்களாம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உன்தொரு நபியை சிந்தித்துப்பார், கைஃபல் அரபூலக்கல் அம்சால், உனக்கு எப்படி உதாரணங்கள் கூறுகிறார்கள், ஃபல்லல்லு வழிகட்டு விட்டார்கள், ஃபலா எஸ்ததியுன சபீலா நேர்வழிக்கு வரமாட்டார்கள். அப்போ ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னவங்கள அநியாயக்காரங்கிறான், அவங்க வழிகட்டுட்டாங்கிறான், நேர்வழிக்கு வரமாட்டாங்க என்று சொல்கிறான். இப்போ நீ போய்ட்டு ரசூல்லாவுக்கு சூனியம் வச்சா சொன்னால் என்ன அர்த்தம்? சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொன்னவொன்னு அல்லாஹ் எவ்வளோ கோவம் வந்து ரிப்ளை கொடுக்குறான், யாரை பார்த்துடா சூனியம் வைக்கப்பட்டவருங்கிற அப்படின்னு கேட்குறான்ல, யாருக்கு என்ன உதாரணம் சொல்கிற அப்படின்னு சொல்லி 17வது சூறாவில் 47 48 வசனங்களில் இது அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு சூனியம் வைக்கின்னு சொல்கிற அநியாயக்கார பயில சொல்கிறாங்க, அது யாபத்தில் வச்சுக்க அப்படின்னு அதில் சொல்லிடுறான். அதே மாதிரி ஃபுர்கான்கிற சூறாவில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி தான் வருது. ஓ கால லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுல மசுஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று தங்களுக்குள் அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள். காவியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். எப்படி? இன் தத்தபியூன இல்லா ரஜுல மசுஹூரா, சூனியம் வைக்கப்பட்டவரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று பேசிக்கொள்கிறார்கள். உங்களோர் நபியை கவனித்துப்பார், கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உனக்கு எப்படி உதாரணம் சொல்கிறார்கள், ஃபல்லல்லு வழிகட்டு போய்விட்டார்கள், ஒலா எஸ்ததியுன சபீலா நேர்வழிக்கு சக்தி பெறவே மாட்டார்கள். ரசூல்லாவுக்கு சூனியம் செஞ்சப்பட்டு ஒரு சொல்லிவிட்டான்னு சொன்னால் அவன் நேர்வழிக்கு வரமாட்டான். அவன் என்ன பேரை வச்சுக்கிட்டு சலப்பி வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ ஜாக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, சுன்ன ஜமாத் வச்சுக்கிட்டாலும் சரி, ரசூல்லாவுக்கு சூனியம் பட்டதாக சொன்னால் வழிகட்டு விட்டான். அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி 202 வசனத்தை ஒன்று சொல்கிறீங்க, அது ஹாரூத் மாருத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்னு வருது. சூனியம்ங்கிறது பித்தலாட்டத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். சூனியண்டா தானே சூனியம்னு சொன்னால் ஒட்டுமொத்த குரான்லேயும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பித்தலாட்டத்தை தான் நல்லா என்ன செய்கிறான், சூனியம்னு சொல்லி காட்டுறான். அந்த ஃப்ராடு பண்ணுறது எப்படி ஏமாத்துறது எப்படி என்பது என்ன செய்கிறாங்க, மக்களை ஏமாற்றி இறை நம்பிக்கை விட்டு திருப்பி அவனை கடவுள் மாதிரி ஆக்கி சிறுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த வித்தையை செய்கிறாங்கல்ல, அதை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. அதில் சூனியத்தின் மூலமாக எதுவும் செய்ய முடியும்னு வர கிடையாது. அதனால் அந்த விஷயத்துக்கும் விரிவான விளக்கம் அந்த நூலில் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்துக்கிறோங்க. இது குறைஞ்ச விளக்கம்தான். இதெல்லாம் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு விரிவாக விவரித்து விளக்க வேண்டிய ஒரு விஷயம். விலைக்கு இருக்கிறதுனால இது சுருக்கமாக இது போதும்.